எல்லாருக்கும் தமிழ்நாடுல அதாவது கரூர்ல நடந்த சோக நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்னோட மெயினான கோரிக்கை என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதாவது சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை வச்சு கண்டென்ட் போடலாம், இதை மில்க் பண்ணா நல்ல வியூஸ் கிடைக்கும், தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த டைம்ல டிவிகே சப்போர்ட் பண்ணி பேசினா நல்ல வியூஸ் போகும். கீழே கமெண்ட்ஸ்ல எல்லாரும் வந்துட்டு ஐ சப்போர்ட் டிவிகே, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் த வியூஸ் உண்மையை மறந்துட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு கண்டென்ட் போடாதீங்க. நிறைய பேர் டிவிகேல இருக்கவங்க இல்லைன்னா விஜய் அண்ணா சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கரெக்டான ஒரு இடம், ஒரு பெரிய ஓப்பன் ஏரியா இல்லைன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் கொடுத்துருந்தா இந்த மாதிரி அசம்பாவிதம் கண்ட்ரோல் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், சென்னை மெரினா பீச்ல ஏர் ஷோ கண்டக்ட் பண்ணாங்க. லட்சக்கணக்கான பேர் வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்திருந்தாங்க. 6500 இருந்து 7000 போலீஸ் கிட்ட போட்டிருந்தாங்க, ஹோம் கார்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அவ்வளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருந்துமே 5 பேர் கூட்ட நெரிசல்ல இறந்து போயிட்டாங்க. சென்னை ஏர் ஷோல கரெக்டான டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. 11 AM இருந்து 1 PM தான் மெயின் ஷோ நடக்கும். ஸோ அந்த டைம் பிளான் பண்ணி கரெக்டா எல்லாரும் வந்து அந்த ஷோ பார்த்துட்டு ப்ராப்பரா டிஸ்கஸ் ஆனாங்க. பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பொதுக்கூட்டத்துல இந்த ரோட் ஷோல டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டைம் ஃப்ரேம். இந்த டைம்ல எப்ப வேணா வந்து மீட்டிங் நடக்கலாம்னு சொல்லியிருந்தனால மக்கள் காத்திருந்து காலையில இருந்து தண்ணி கூட குடிக்காம ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கிரியேட் ஆயிருச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். டிஎம்கே பிளேம் பண்றது, ப்ராப்பர் போலீஸ் பீப்புள் போடல, இதெல்லாம் போட்டிருந்தாலுமே அங்க வந்து நடந்திருக்க வேண்டியது நடந்திருக்கும் தான். அவங்க கொடுத்த அந்த டைம் ஃப்ரேம் இந்த பீப்புளை வெயிட் பண்ண வச்சது தான் நான் என்னமோ தப்புன்னு ஃபீல் பண்றேன். மற்ற எல்லாத்தையும் உங்ககிட்டே விட்டுறேன்.